வணக்கம். நான் ஜோசியர் அர்தாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் நான் ஜோசியராக இருக்கேன். இந்த சங்கட சதுர்த்தி விரதம் இருக்காங்க. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு சந்திர உதயம் ஆகிறப்போ விநாயகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. நிறைய பேர் இதை சங்கட சதுர்த்தி விரதம்லாம் இருக்கிற வழக்கம்லாம் இருக்குது. இப்போ அது எதனால் இந்த சதுர்த்தி விரதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பிள்ளையாருக்கு? எதனால் அது சங்கட சதுர்த்தி வழிபாட்டு முறை வந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் வசதியாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த விரதம் இருக்கிறது அந்த அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு அதோடைய பெருமையும் அருமையும் தெரியும். அதுக்காக தான் இந்த பதிவு. முதல்ல சங்கட சதுர்த்தி விரதம் எப்படி உருவாகுதுன்னா, கைலாயத்தில் விநாயகர் நாம் கேள்விப்பட்டிருப்போம். விநாயகர் பார்த்திங்கன்னா நர்த்தனம் ஆடுறப்போ சந்திரன் அவருடைய உருவத்தை கேலி பண்ணுறாரு. பெரிய தொந்தி இருக்குது, யானை முகம் இருக்குது, அது ஒரு நகைச்சுவையாக இருக்குதுன்ற மாதிரி அவர் கேலி பண்ணுறப்போ, உருவத்தை வச்சு நீ கேலி பண்ணுறதுனால நீ அழகாக இருக்கிறதால தான் இந்த கர்வம் உனக்கு வந்திருக்கு, அதனால் உன்னுடைய அழகு தேஞ்சு போகட்டும்ன்ற மாதிரி சாபம் கொடுக்குறாரு. அதனால் இவர் சந்திரன் தேய்பிறை அப்படின்ற மாதிரி போயிடுறார். அப்போது சந்திரன் சாப விமோச்சனம் கேட்குறப்போ இது நடந்த நாள் என்னைக்குனாக்கா பௌர்ணமிலேருந்து 4வது நாள் தேய்பிறை சதுர்த்தி. யாரெல்லாம் இப்போ 3ஆம் பிறையை பார்த்தாக்கா நமக்கு நன்மை செய்யும். 4ஆம் பிறையை பார்க்குறப்ப ஒரு வகையில் தோஷம் அதுன்னு சொல்கிறாங்க. தவறுதலாக நாம் வானவெளியில் 4ஆம் பிறையை பார்த்துட்டு அது தோஷமாக சொல்கிறாங்க. அப்போ உடனே நாம் சங்கட சதுர்த்தி விநாயகர் வழிபாடு செய்கிறப்போ அந்த தோஷத்தை விளக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வரம் கொடுத்துருக்காரு சந்திர பகவான். அதுக்கப்புறம் சந்திரன் அந்த அந்த முழுமையான வரத்தை ஏற்றுக்கிட்டு அந்த சாபத்தை வரமாக மாற்றிக்கிறார் அவர். இப்படி ஒரு வரலாறு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்கவ ரிஷி அப்படின்னு ஒரு ரிஷி பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகம் பிறப்பு எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வரலாறு வரும். இப்போ பார்த்திங்கன்னா பூலோகத்தில் ஒரு அப்சரஸ் வரா, அவரோட பார்கவ மகரிஷி கூடுறாரு. அதனால் ஒரு பையன் பிறக்கிறான். அது யாருனாக்கா அங்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அங்காரகன் பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லா சிவந்த மேனியாக இருக்கும். அவனை பூலோகத்தில் விட்டுட்டு அந்த அப்சரஸ் பூமாதேவி கிட்ட விட்டுட்டு போகிறான். பூமாதேவி வளர்த்து அவனை ஆளாக்குறான். அதனால தான் செவ்வாய் கிரகத்தை அங்காரகன் பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவான். பூமாதேவி வளர்த்த புள்ள அது, அதனால் பூமிக்காரகன் சொல்கிறோம். பூமி தோஷம் இருக்கிறவங்க, பூமி சம்பந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த சங்கட சதுர்த்தி வழிபாடு செய்கிறப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த 4வது நாளில் தான் இந்த செவ்வாய் சொல்லக்கூடிய அங்காரகன் பிறப்பு எடுத்ததாக ஒரு வரலாறும் உண்டு. அப்போ நாம் இந்த பூமி சம்பந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்க, சந்திரனால் பாதிக்கப்படுறவங்க, சந்திரன் நீச்சமாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த சங்கட சதுர்த்தி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறப்போ அபரிவிதமான பலன்கள் கிடைக்கிறதா ஒரு வரலாறு இருக்குது. இப்போது எங்கெங்கெல்லாம் விநாயகர் கஷேத்திரங்கள் எங்கெங்கெல்லாம் புகழ்பெற்று இருக்குது. அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம விநாயகர் பெருமானால் சில அற்புதம்லாம் நடந்திருக்கு. அது சம்மந்தமான விஷயங்கள் பார்க்கலான்றது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறது. அதே மாதிரி சங்கட சதுர்த்தி விரதம் இருக்கிறப்போ என்ன பண்ணலாம், என்னென்னலாம் நாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்றப்போ விநாயகருக்கு பார்த்திங்கனாக்கா அவருக்கு பேரே பார்த்திங்கன்னா போஜன பிரியர்னு பேர். நிறைய சாப்பிடுவாராம். அதனால தான் அவர் பெரிய வயிறு. நிறைய கொழுக்கட்டை, சுண்டல் இதெல்லாம் நிறைய அவருக்கு படையல் போடலாம். போஜன பிரியர்னு பேர். ஒரு சுவாமிக்கு ஒன்றுத்தில் பிரீத்தி இருக்கும். அதாவது சிவன்னாக்கா அபிஷேக பிரியர், பெருமாள் எப்படின்னாக்கா அவர் அலங்கார பிரியர். ரொம்ப அலங்காரம் பண்ணால் ஜம்முன்னு இருப்பார், அலங்கார பிரியர். அம்பாள் இருக்கா பாருங்கள், அவள் ஸ்தோத்திர பிரியை. நல்லா பாட்டு பாடினா இன்னும் பாடு, நல்லா கேட்டுக்கிட்டு இருப்பாள். பாடு பாடு, நல்லா இருக்குது, பாடு பாடுன்னு அம்பாள் ஸ்தோத்திர பிரியை. அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம பிள்ளையார் பார்த்திங்கனாக்கா போஜன பிரியர், நிறைய சாப்பிட்ருவார். அதனால் அவருக்கு நிறைய பட்சணங்கள், அவல், பொரிக்கல்ல, அதே மாதிரி கரும்பு, சுண்டல், கொழுக்கட்டை இதெல்லாம் நிறைய நீங்கள் நைவேத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுவும் பூர்ணம் வச்ச கொழுக்கட்டைலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் அவர். அதே மாதிரி நமக்கு சில திருஷ்டிகள் இருக்குது, கன்னியர்கள் இருக்குது அப்படின்றவங்களாம் தேங்காயை திருஷ்டியாக சுற்றி தலையை சுற்றி அவருக்கு சிதறக்காய் விடுற பழக்கமாக இருக்குது. உண்மையில் அந்த மாதிரி விடலாம். அது நல்ல ஒரு பழக்கம் தான். அது சுவாமிக்கு அந்த தேங்காயை வச்சு அந்த தேங்காய் கிட்டேருந்து அவருடைய பூர்ண பலம்னே பேர் அதுக்கு.
அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருஷ்டி தோஷம் இருக்கிறவங்க, கண் எரிச்சல் இருக்கிறவங்க, எனக்கு ஏதோ எடுத்த காரியம் வந்து கைகூடலை, தடைகள் நிறைய இருக்குது அப்படின்னு தடை விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விநாயகர் வழிபாடு எடுத்து பண்ணலாம். ஏன்னா தடைகளை விளக்கக்கூடியவர் அவர் தான். இப்போ கூட நம்ம ஏதாச்சும் அப்போல்லாம் கடிதம் எழுதுகிற பழக்கம்லாம் இருக்கும். லெட்ரு எழுதுறவங்களாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி ஒரு பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிப்பாங்க. ஓம்கார தத்துவம் தான் அது. உகாரம், அகாரம், அகாரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓம்கார தத்துவத்துடைய பிள்ளையார் சுழி போட்டு நம்ம வந்து எழுதுகிற வழக்கம்லாம் இருக்குது. விநாயகர் பெருமான் வந்து முழு முதற் கடவுள். அவர் வந்து எப்படி வேணாலும் அவர் ஏற்றுக்குவார். எப்படி வழிபாடு பண்ணாலும் எளிய வழிபாடுனா அவருடைய வழிபாடு மட்டும்தான். ரொம்ப எளிய வழிபாடு. அவர் சாணியில் பிடிச்சாலும் ஒத்துக்குவார், சந்தனத்தில் பிடிச்சாலும் ஒத்துக்குவார். ரொம்ப மட்டமான சாணி, ரொம்ப வாசனையான திரவியம் வந்து சந்தனம், மஞ்சள். அந்த மாதிரி சந்தனம், மஞ்சள், சாணி எதில் பிடிச்சாலும் அவர் ஒத்துக்குவார். தனி சன்னதி கட்டி வச்சாலும் அவர் ஒத்துக்குவார். ஒரு கிணத்து மேலே ஒரு பிள்ளையார் வச்சுட்டு போனால் கூட அவர் கிணத்தடி பிள்ளையார், கிணத்தங்கரை பிள்ளையார்னு ஒரு பேர் எடுத்துருவார். அரச மரம், வன்னி மரம், மைய, அதாவது வெயில், மழை எதையுமே பார்க்காம அவர் வந்து எங்கே வேணாலும் அவர் வந்து பிள்ளையார் வழிபாடு வச்சிடலாம். அவரை நீங்கள் வழிபாடு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தடைகள் விலகும். நீங்கள் ஏதாச்சும் பெரிய தடை இருக்குது, ரொம்ப சகுன தடை இருக்குது, என்னால் எதுவும் எடுத்த காரியம் எடுத்து முடிக்க முடியலனாக்கா விநாயகர் பிடிச்ச பழம் வந்து 2 பழம். ஒன்று மாதுளம் பழம், இன்னொன்று வந்து நாவல் பழம். இந்த நாவல் பழம் சீசனில் தான் கிடைக்கும். விநாயகர் சதுர்த்தி அப்போ அந்த ஆகஸ்ட் மாதத்துல தான் அது வரும். ஆனால் மாதுளம் பழம் எப்பயுமே கிடைக்கும். நமக்கு ஒரு மாதுளம் பழத்தை வச்சு சுவாமிகிட்ட நைவேத்தியம் பண்ணிவிட்டு எனக்கு தடையை மட்டும் விலக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிட்டா கூட நம்ம தடைகள் விளக்கக்கூடிய ஒரே சுவாமி அவர். ஏன்னா மாதுளம் பழத்துக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குது. மாதுளம் பழம் வந்து மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. ஒரு முத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 லக்ஷ்மி ஸ்வரூபமாக அதை நாம் கொண்டாடுவோம். அந்த மாதுளம் பழத்தை வச்சு விநாயகர் வழிபாடு செய்கிறப்போ தடைகள் விலக்கி கொடுப்பார் அவர். எந்த காரியத்தை எடுத்து நமக்கு முன்னேற்றத்தை தருவார். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான சுவாமி அவர். இவருக்கு உண்டான ஸ்லோகம் நிறைய இருக்குது. விநாயகர் அகவல் இருக்குது. ஈஸியாக அபையார் எழுதுறது சீதை கல்லம்பக செந்தாமரிப்பு பாத சிலம்பு பல விசை ஆடன்னு வரும். ரொம்ப விசேஷமான பாடல் அது. அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிக்கலாம். விநாயகர் அஷ்டோத்திரம் படிக்கலாம். இதெல்லாம் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு செய்கிறப்போ கூடுதலான பலன்கள் கிடைக்கும். இப்போ விநாயகர் கஷேத்திரங்கள் எங்கெங்கெல்லாம் புகழ்பெற்று இருக்குதுன்னு பார்ப்போம். அதில் வந்து விநாயகர் செஞ்ச அற்புதங்கள் ஒரு 2-3 பார்ப்போம். இப்போ நம்ம வேலூர் பக்கத்தில் காணிப்பாக்கம்ன்ற இடத்துல விநாயகர் ரொம்ப விசேஷமாக இருப்பார். காணிப்பாக்கம் விநாயகர்னு பேர். அவர் வந்து வருஷம் வளர்ந்துட்டே வருவார். பிள்ளையார் வந்து வருஷம் வளர்ந்துட்டே வர்றதுனால அந்த கவசம் வந்து சைஸ் வந்து சின்னசாக இருக்கிறதுனால புதுசாக கவசம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவருக்கு. அந்த பிள்ளையார்கிட்டேருந்து ஒரு தீர்த்தம் வருது. அந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் பிரகாரம் சுற்றி வர பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையில் கோமுகி வாரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 சின்ன காவா மாதிரி காமிப்பாங்க. அதில் வந்து தீர்த்தம் இன்னும் கூட போயின்னு இருக்கு. தானாகவே சுரந்து வந்துட்டே இருக்குது. இது வரைக்கும் தீர்த்தம் வரக்கூடிய இடம் வந்து இன்னொரு இடம் நான் பார்த்துருக்கேன். நம்ம திருச்செங்கோடு மலையில் அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி கீழே வந்து தீர்த்தம் அந்த மாதிரி வருது. அங்கேயும் வருது. அதே மாதிரி பவானி சங்கமேஸ்வரர் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 3 நதி கூடுதுன்னு சொல்கிறாங்களே கண்டி நீங்கள் அங்கே 2 நதி தான் பார்க்க முடியும். எங்கே தெரியுமா? பவானியில். ஒன்று காவிரி ஆறு, இன்னொன்று வந்து பவானி ஆறு. அப்போ இன்னொரு ஆறு எது அப்படின்றப்ப அமிர்த நதின்னு சொல்லுவாங்க. அந்த அமிர்த நதி எதுனாக்கா சுவாமியோடைய சன்னதியிலேருந்து ஒரு தீர்த்தம் போகுது. அதுக்கு பேர் தான் அமிர்த நதி. இந்த மாதிரி சில அற்புதம்லாம் இருக்குது. நாம் சரியாக அதெல்லாம் கவனிக்கிறதில்லை. ஒன்று காணிப்பாக்கம் விநாயகர் சன்னதியிலேருந்து ஒரு தீர்த்தம் வருது. அந்த விநாயகர் பாதத்துலேருந்தே வருது. இதுக்கு அடுத்தபடியாக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சன்னதியிலையும் அர்த்தநாரீஸ்வரர் சன்னதியில் தீர்த்தம் அந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பவானியில் முக்கூடல் சொல்லுவாங்க. 3 நதி சங்கம் ஆகிற இடம் சொல்லுவாங்க. நல்லா நீ கவனிச்சா தெரியும். பவானி வந்து ஒரு தீவு மாதிரி தான் இருக்கும். காவிரி ஆறு ஒரு சைடு வரும், பவானி ஆறு ஒரு சைடு வரும். 2 சங்கம் ஆகிற இடத்துல சுவாமி சன்னதியிலேருந்து ஒரு அமிர்த நதி அப்படின்ட்டு ஒரு நதி போகிறதா சொல்லுவாங்க. அது வந்து சுவாமி சன்னதியிலேருந்து போகிற தீர்த்தம் தான். இப்படி ஒரு சில விசேஷமான சில ஸ்தலங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உச்சி பிள்ளையார் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் கேள்விப்பட்டிருக்கு. திருச்சி பக்கத்தில் தாயுமான சன்னதிக்கு மேலே உச்சி பிள்ளையார் கோவில் அப்படின்னு அங்கேயும் விசேஷமான சன்னதி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கற்பக விநாயகர் நம்ம பிள்ளையார்பட்டி அப்படின்னு சொல்லுவோம். நாட்டுப்புறத்தார் அப்படின்னு சொல்கிற நகரத்தார் அப்படின்றவங்க அவங்க வந்து அங்கே வந்து பராமரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு குடவரை கோயில். ஆதியில் விநாயகர் சன்னதி வந்ததுன்னா அதுதான் முதல்லன்னு கூட சொல்கிற வழக்கம் இருக்குது. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கனாக்கா கருங்கல்லால் ஆனது. ஒரு குகையை குடஞ்சி அந்த கல்லுலேயும் விநாயகர் செதுக்கியிருப்பாங்க. 2 கை தான் இருக்கும் அவருக்கு. ஒரு கையில் 10 லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பார். இப்படி ஒரு சன்னதி இருக்குது. அது வந்து கற்பக விநாயகர்
அப்படின்னு பேர். கற்பக விருட்சம் என்ன கேட்டாலும் அது கொடுக்குமா. அந்த மாதிரி அந்த கற்பக விநாயகர் வந்து என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பார் அப்படின்றதுல அவருக்கு வந்து கற்பக விநாயகர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது எங்கன்னா பிள்ளையார்பட்டி. இப்போ பிள்ளையார் பண்ண அற்புதங்கள் சில இதெல்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் பக்கத்தில் திருக்கோயிலூர், நம்ம வேலூர் பக்கத்தில் வேலூர் தாண்டி திருவண்ணாமலை தாண்டி போனீங்கன்னா திருக்கோயிலூர் ஒரு இடம் வரும். அது பல வரலாறு வந்து உள்ளடக்கிய ஒரு திருக்கோயிலூர் ஊர். அங்கே ஊர் உள்ள நீங்கள் போகிறப்பே பார்த்தீங்கன்னாக்கா இடது கை பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அனுஷ்டானம் இருக்கும். ஞானானந்தகிரி அப்படின்னு ஒரு அனுஷ்டானம் இருக்குது. தபோவனம் சொல்லுவாங்க. அது ஞானானந்தகிரி. அவர் யாருனாக்கா வந்தவாசி பக்கத்தில் தென்னாங்கூர்னு ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க. அந்த தென்னாங்கூர் கோயிலுக்கு கட்டினவர் வந்து ஹரிதாஸ்கிரின்னு பேர். ஹரிதாஸ்கிரி. அவருடைய குருநாதர் தான் இவர் வந்து ஞானானந்தகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானானந்த தபோவனம்னே பேர். அங்கே அவருடைய அனுஷ்டானம் இருக்குது. அப்படியே நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னாக்கா மத்வ பரம்பரையில் இருக்கிறவங்க மத்வாச்சாரி, அவங்க பரம்பரையில் வந்தவர் வந்து ரகோத்தம தீர்த்தர்னு ஒருத்தர். அவருடைய ஜீவ சமாதியும் அங்கே இருக்குது. அனுஷ்டானம் சொல்லுவோம். அதை பிருந்தாவனம் அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. அந்த பிருந்தாவனமும் அங்கே இருக்குது. திருக்கோயிலூர் போனீங்கன்னாக்கா இதெல்லாம் கொஞ்சம் போய் பாருங்கள். திருக்கோயிலூரில் 4000 திவ்ய பிரபந்தம் உருவான இடமும் அதுதான். ஏன்னா முதல் ஆழ்வார்கள் சொல்லக்கூடிய பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார் அவங்க வந்து அங்கே வந்து முதல் பாசுரத்தை பாடின இடமும் திருக்கோயிலூர். உலகளந்த பெருமாள் சன்னதி திவ்ய தேசம் அது திருக்கோயிலூரில் தான். வைணவத்துக்கும் அந்த இடம் வந்து பேர் உண்டு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நம்ம வைணவத்தில் 4000 திவ்ய பிரபந்தம் உருவான இடம் அதுதான். பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார் முதல் ஆழ்வார்கள் சொல்லுவாங்க. அவங்க வந்து அங்கே வந்து முதல் பாசுரம் பாடியிருக்காங்க. ஆனால் முதல் திவ்ய தேசம்னா ஸ்ரீரங்கம் தான். அந்த வரையறை எடுத்துன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம்னு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் முதல் பாசுரம் இவங்க பாடினது தான். இப்போ திருக்கோயிலில் அப்படி ஒரு வரலாறு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே ஒரு சிவன் சன்னதி ஒன்று இருக்குது. அதுதான் ரொம்ப விசேஷம். என்ன விஷயம்னா நிறைய பேருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த பஸ் ஸ்டாண்டு பின்னாடி போனீங்கன்னாக்கா அங்கே அட்ட வீராட்டன கஷேத்திரம்னு ஒரு கஷேத்திரத்துடைய சேர்ந்தது. அது 8 வீர வரலாறு புரிஞ்சார் சிவன். அதில் ஒன்று வந்து இங்கே அட்ட வீராட்டன கஷேத்திரம்னு பேர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்தகாசூரன் அப்படின்ற சூரனை வந்து வதம் பண்ண இடம் அது. அப்படி ஒரு கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கார். அந்த பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப விசேஷம். அந்த பிள்ளையார் வழிபாடு பண்ணுறப்ப நம்மளை எங்கேயோ தூக்கி நிறுத்திடுவாரோம். ஔவையார் வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஔவையாருக்கு ஒரு தகவல் தெரியுது. நம்ம நாயன்மார்கள் வரிசையில் ஒருத்தர் இருப்பார், சேரன்மாதேவன் பேர். சுந்தரர் வந்து வெள்ளை யானையில் போவார் கைலாயத்துக்கு. சுந்தரர் வந்து வெள்ளை யானையில் கைலாயத்துக்கு போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய தோழர் அப்படின்னு சொல்கிறவர் சேரன்மாதேவர்னு பேர். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குதிரையில் போவார் மேலே. நமச்சிவாய மந்திரம் குதிரையில் சொன்னதும் உடனே குதிரை பறக்கும். 2 பேரும் வந்து கைலாயம் போகிறாங்க. அப்போது ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ கொஞ்சம் வேகமாக பண்ணுறாங்க. அப்போ பிள்ளையாருக்கு வந்து புரியுது, பரவாயில்லம்மா நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணுங்க. அவங்க நம்ம சுந்தரரும் சேரன்மாதேவரும் 2 பேரும் போகிறதுக்கு முன்னாடி நான் கைலாயத்தில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை பொறுமையாக ஒரு ஏற்றுக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல உருவானது தான் வந்து விநாயகர் அகவல். சீதை கல்லம்பக்க செந்தாமரை பாத சிலம்பை செய்யாத பொன்வர் நாடுன்னு அந்த ஒரு விநாயகர் அகவல் உருவான இடமே அங்கே தான். அந்த பிள்ளையார் வந்து அப்படி ஒரு மகத்துவமான ஒரு பிள்ளையார். அந்த பிள்ளையார் வந்து உடனே வந்து நம்ம ஔவையாரை வந்து கைலாயத்தில் முன்னாடி போய் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுந்தரரும் சேரன்மாதேவரும் பின்னாடி போகிறப்போ அங்கே வந்து பார்க்குறாங்க, என்ன ஔவையார் முன்னாடியே வந்துட்டுருக்காங்களேன்னு. அப்போ பிள்ளையார் வந்து பண்ண அற்புதம் சொல்லி இப்படி ஒரு அற்புதத்தை பண்ணதான் ஒரு வரலாறு வரும். அந்த பிள்ளையார் எங்கே இருக்காருன்னா திருக்கோயிலூர் நம்ம வீராட்டன கஷேத்திரத்திலே இருக்கார். இது ஒரு பிள்ளையார் பண்ண அற்புதம். 2வது நம்ம இப்போ படிக்கிறோம் தேவாரம், திருவாசகம்லாம் திருமுறைகள், 12 திருமுறைகள் நமக்கு கிடைக்க ஒரு பிள்ளையார் முக்கியமாக காரணமாக இருந்தார். அவர் யாருனாக்கா திருநாரையூர் அப்படின்னு ஊர் கும்பகோணம் பக்கத்தில். அங்கே ஒரு பிள்ளையார் சன்னதி. அவருக்கு பேர் வந்து பொல்லா பிள்ளையார்னு பேர். உளிப்படாத பிள்ளையாரம். அதாவது ஒரு கல்லை வந்து செதுக்கி பொல்லாப்பு பண்ணாமல் பொல்லா பிள்ளையார் அப்படின்னு பேர். பின்னம் பண்ணாமல் அப்படியே சுயம்பு உருவான பிள்ளையார்னு பேர். அவங்க அங்கே ஒருத்தர் நம்பிநந்தி அடிகள் ஒருத்தர் இருந்தார். அவருடைய தகப்பனார் வந்து அந்த பிள்ளையார் வேதியம் பண்ணுறது, பூஜை புனஸ்காரம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவர் வந்து ஒரு 2 நாள் வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. அப்போ வந்து பையங்க சொல்லிட்டு போகிறாரு, நீ போயிட்டு நீ ஒரு ஆராதனை பண்ணிவிட்டு
சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. அப்போ இவர் வந்து பிரசாதம்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் பேர் வந்து நம்பி நந்தி அடிகள் பேர், நம்பி அப்படின்னு பேர். அப்புறம் தான் அடிகள் மாறினார், நம்பின்ற பேர். நம்பின்ற ஒரு பையன் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளையாருக்கு பூஜையெல்லாம் பண்ணுறான். அவங்க அப்பா பண்ணுறதெல்லாம் பார்த்ததால அதே மாதிரி பண்ணுறான். அதே மாதிரி ஸ்க்ரீன் போடுறான். போட்டுட்டு வந்து பிள்ளையார் சாப்பிடு சாப்பிடுன்றப்போ அவர் வந்து நைவேத்தியம் நிஜமாக பிள்ளையார் சாப்பிட்றான்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி சாப்பிடுன்றப்போ பிள்ளையார் வந்து சாப்பிடாம இருக்கிறப்ப இவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்பா கொடுத்தா மட்டும் சாப்பிட்றியா, நான் ஏன் கொடுத்தா நீ சாப்பிட மாட்டியா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப தாபத்தினால, இப்போ நீ சாப்பிடலன்னா நான் வந்து இந்த கல்லில் இடிச்சுக்கிட்டு நான் வந்து தலையை இடித்து மோதிக்கிறேன்னு சொல்லிட்டு தலையை போட்டு முட்டை போகிறாரு. அப்போ பிள்ளையார் வந்து காட்சி கொடுத்து அந்த பிரசாதத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கிறார். அதுக்கப்புறம் பையன் வந்து அந்த பக்கெட்டியை கையில் சுற்றிகிட்டே வரான் வீட்டுக்கு, வெறும் பக்கெட்டியை. என்னடா பிரசாதம் எங்கடா, நைவேத்திய பிரசாதம் எங்கடா, பிள்ளையார் சாப்பிட்டுட்டாருன்றோம். டேய் யாருக்குன்னா கொடுத்துட்டியா, என்னடா சொல்கிற, அம்மா நம்பாமல் யாருக்குன்னா கொடுத்துட்டியா, இல்லை என்ன பண்ண சொல்லு அப்படின்றப்போ, இல்லை பிள்ளையார் தான் சாப்பிட்டுட்டாரு அப்படின்றாங்க. சரின்னு விட்டுட்டாங்க. மறுநாள் இதே மாதிரி பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறாங்க. மறுநாள் இதே மாதிரி பிள்ளையார் வந்து சாப்பிட்லன்ட்டு அடம் பிடிச்சி, அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் வந்து அந்த பக்திக்காக அவர் வந்து எடுத்துக்கிறார். திருப்பி இதே மாதிரி போயிட்டு தாய்கிட்ட போய் சொல்கிறப்ப இவர் வந்து இன்னமும் பண்ணுறான் பையன் அப்படின்ட்டு. இப்போ அதுக்குள்ளே அவங்க அப்பா 3ஆவது நாள் வந்துடுறாரு. அப்பா சொல்ல, உங்கள் பையன் இந்த மாதிரிலாம் நிறைய பொய் சொல்கிறான், நிறைய இந்த மாதிரி வந்து ஏமாத்துறான் அப்படின்றப்ப என்ன பண்ணான்றப்ப இதெல்லாம் சொல்கிறாங்க. நாம் இங்கேருந்து நைவேத்தியம் கொடுத்து அனுப்புகிறப்போ அவன் வந்து அவன் ஒன்று அவன் சாப்பிட்றானா என்னன்னு தெரியல, இல்லாட்டி யாருக்குன்னா கொடுக்குறானா என்னன்னு தெரியல. ஆனால் பிரசாதம் பக்கெட்டி வந்து காலியாக வருது. கேட்டால் பிள்ளையார் சாப்பிட்டுட்டாருன்னு பொய் சொல்கிறான். அப்படின்றப்போ இவர் வந்து கண்டிக்கிறாரு. அப்பா வந்து கண்டிக்கிறப்போ அதையே தான் சொல்கிறான், இல்லை பிள்ளையார் தான் சாப்பிட்டாருன்னு. சரி என்னுடைய எதிர்க்க சாப்பிட சொல்கிறான்ட்டு எட்டு போயிட்டு காட்டுறப்போ இதே மாதிரி சம்பவம் நடக்குது. அதே மாதிரி நம்ம தலையை முட்டிக்கிறோம் போகிறப்போ பிள்ளையார் வந்து நைவேத்தியத்தை அப்படியே எடுத்துக்கிறார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படிடா இந்த விஷயம் நடக்குது அப்படின்றப்போ ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து வளர்ந்து அந்த கோயில் பூசாரியாக இருக்கான். அப்போ வந்து ராஜராஜ சோழன் வந்து சில கோவிலில் போய் தரிசனம் பண்ணுறப்போ சில பாடல்கள் மட்டும் பாடுறாங்க. ஒரு 10 பாட்டு 20 பாட்டுன்னு பாடுறாங்க. அந்த மாதிரி பாடுறப்போ இது நல்லா இருக்குது பாட்டு, தமிழ் பாடலாக இருக்குது, நல்லா இருக்குது, இது எங்கே கிடைக்கிது, என்ன பண்ணுறதுன்றப்போ வழியாக நாங்கள் வந்து சொல்லிட்டு வரோம். அப்படின்றப்போ எத்தனை பாட்டு தெரியுன்றப்போ ஒரு 10 பாட்டு தெரியும், தேவாரத்தில் ஒரு 10 பாட்டு தெரியும், திருவாசகம் ஒரு 10 பாட்டு தெரியும், இன்னும் ஒரு 10 பாட்டு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா மொத்தமாக சேகரிக்கிறார். என்ன இங்கே இந்த கோயிலில் வழக்கமாக ஒரு 10 பாட்டு பாடுறாங்க, வேறு கோயிலில் ஒரு 10 பாட்டு பாடுறாங்க, அதுக்கு அடுத்த கோயில் ஒரு 10 பாட்டு பாடுறாங்க, இந்த மாதிரி 10 பாட்டெல்லாம் பாடி சேகரிக்கிறாங்களே, இது எப்படி அப்படின்றப்போ ஒன்று சேகரிக்கிறப்போ இது முழுமையான தகவல் யாருக்கு தெரியுன்றப்போ அரசவைகளில் விசாரணை பண்ணுறப்போ அப்போ ஒரு தகவல் வருது. திருநாரையூர் அப்படின்ற இடத்துல நம்பி நந்தி அடிகள் இருக்கார், அவர் வந்து பிள்ளையார்கிட்ட பேசுகிற பழக்கம் வச்சுருக்காரு அப்படின்றப்போ அப்போ இந்த ராஜா வந்து பார்த்திங்கன்னா நிறைய நைவேத்திய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த நம்பி நந்தி அடிகளை போய் சந்திக்கிறார். சந்திச்சுட்டு இவரோட குறையெல்லாம் சொல்கிறார். எனக்கு இந்த மாதிரி ஒரு பாடல் கிடச்சிது ஒரு கோவிலில், ஒரு 10 பாட்டு தான் தெரியுது அவங்களுக்கு, இன்னொரு கோயிலில் பார்த்தா ஒரு 5 பாட்டு தான் தெரியுது, ஆனால் கேட்க நல்ல இனிமையாக இருக்குது, தமிழாக இருக்குது. கேட்டாக்கா இவங்க வந்து ஏதோ சுந்தரர் எழுதினார், அப்பர் எழுதினார், கொஞ்சம் தான் தெரியும், அப்பா வழி வழியில் நான் பண்ணிக்கிட்டு வரோம், இங்கே வந்து எங்கள் தாத்தா பாடினார், அதுக்கப்புறம் நான் பாடிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இந்த மொத்த பாடலும் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் பிள்ளையார்கிட்ட கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்றப்போ இதே மாதிரி பூஜை பண்ணுறாங்க. செய்கிறப்ப அந்த பிள்ளையார் தான் கொஞ்சம் அசரீதியாக சொல்கிறாரு. சிதம்பரத்தில் 3 தேவார பாடல்கள்லாம் இருக்குது. அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், இந்த 3 பேருடைய பதிகங்கள்லாம் வந்து 12 திருமுறைகள் அப்படின்னு அப்புறம் தான் வகுக்கிறாங்க. இந்த பதிகமெல்லாம் அங்கே இருக்குது ஒரு அறையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இவர் வந்து கேள்விப்பட்டு வடமேற்கு மூலையில் அது இருக்குது. இன்னும் கூட நீங்கள் போனீங்கன்னா சிதம்பரத்தில் பிரகாரம் சுற்றி வர வடமேற்கு மூலையில் பார்த்தீங்கன்னாக்கா 12 திருமுறைகள் வைக்கப்பட்ட அறை அப்படின்னு போர்டே இருக்குது. நாம் அதை யாரும் கவனிக்கிறது இல்லை. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அதை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அந்த ஒரு அறையை 12 திருமுறை வைக்கப்பட்ட அறைன்னு பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப நான் வந்து நெகிழ்ந்து போனேன். இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இப்படியெல்லாம் ஒரு தேவார திருவாசகம்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அந்த அறையை வந்து பூட்டி வச்சுருக்காங்க. அப்படி பூட்டி வச்சுருக்கிறப்ப இவர் போயிட்டு அதை போய் திறக்க சொல்கிறார். இல்லைங்க, அந்த 4 வரம் வந்தால் தான் நாங்கள் திறப்போம், சுந்தரர் அப்புறம் திருநாவுக்கரசர் 3 வரம் வந்தால் தான் நாங்கள் திறப்போம், அப்போ தான் அதை நாங்கள் தர முடியும், அவங்க இல்லாமல் நாங்கள் தர முடியாது அப்படின்றப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப யோசிக்கிறாங்க. இதுக்கும் வழி வந்து பிள்ளையார தான் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து 4 வரையும் பஞ்சலோக சிலையாக நீங்கள் உருவகப்படுத்துங்க, அதுக்கப்புறம் எடுத்து போயிட்டு நீங்கள்
தரங்க அப்படின்றப்போ இதே மாதிரி 4 வரி பஞ்சலோக சிலையாக உருவப்படுத்துகிறாரு. அதுக்கு அபிஷேக ஆராதனைலாம் பண்ணிவிட்டு அந்த வந்து சிதம்பரம் சன்னதி உள்ளே எடுத்துகிட்டு போகிறார். எடுத்துகிட்டு போகிறப்போ 4 பேரும் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து அந்த அறையை தரங்கன்னு அந்த அந்தணர்கிட்டலாம் சொல்கிறப்போ அவர் வந்து இது சும்மா விக்கிரகம் தானே, இது போயிட்டு என்னது அவங்க எங்கே வந்தாங்க அப்படின்றப்போ உள்ள இருக்க நடராஜர் விக்கிரகம் தானே, நடராஜர் உங்களுக்கு வந்து உண்மைனா இவங்களும் உண்மைதான். நடராஜர் வந்து உயிரோட்டமுள்ள ஒரு சிவன் அப்படின்னாக்கா இதுவும் உண்மைதான். ஏன்னா நடராஜர் அங்கே பஞ்சலோகத்தில் தான் இருப்பார். நல்லா கவனிக்கணும். உற்சவரே மூலவராக இருப்பார், மூலவரே உற்சவராக இருப்பார். பஞ்சலோக விக்கிரகம் தான் அங்கே நடராஜர். அவரும் பஞ்சலோகத்தில் தானே இருக்காரு. அவர் அது உண்மைனாக்கா இந்த பஞ்சலோக விக்கிரகங்களும் உண்மைதான் அப்படின்றப்ப இவங்களால எதுவும் மறுப்பு சொல்ல முடியல. அப்போ வந்து அந்த தேவாரத்தை அந்த பன்னீர் திருமறை வச்ச இடத்த திறந்து பார்க்குறப்போ நிறைய செல்லரிச்சு போயிருக்கு. கொஞ்சம் கிடச்சது தான். அதை வச்சு தான் இனி நாமெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கோம். நான் அதாவது பன்னீர் திருமுறை நான் வகுத்து அதுக்கப்புறம் திருமுறைகள்லாம் வகுத்தவங்க. அதுக்கப்புறம் அது வந்து சேக்கிழார் வந்து பெரிய புராணம் பாடினார். அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு தான் வந்து சில பாடல்கள்லாம் இன்னும் நம்ம வந்து தேவாரம் நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போது இதுக்கு முதல் காரணம் யாருன்னா அந்த திருநறையூர் பிள்ளையார் தான். அவர் பிள்ளையார் அசரீதியாக வந்து சொல்லலைனாக்கா அந்த வடமேற்கு மூலையில் சிதம்பரத்தில் பன்னீர் திருமுறை வைக்கப்பட்ட இடத்த பற்றி அவர் சுட்டி காட்டலைனாக்கா கிடச்சே இருக்காது நமக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அது. அப்போது அதுக்கப்புறம் தான் அந்த பன்னீர் திருமுறை எடுத்து இது வந்து நம்ம ஓலைச்சுவடில் இருந்தாக்கா வந்து எல்லாம் செல்லரிச்சிருந்துட்டு அது செப்பு தகட்டில் வந்து அது வந்து திருப்பி வந்து அந்த பதிகத்தெல்லாம் வந்து உருவேற்றினார். அந்த பெருமை நம்ம ராஜராஜ சோழனுக்கும் நம்பி நந்தி அடிகளுக்கும் தான் சாரும். நம்பி நந்தி அடிகள் விநாயகர்கிட்ட பேசி இப்படி ஒரு அற்புதத்தை பண்ணார். ஒன்று பார்த்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுந்தரரும் நம்ம கைலாயம் போகிறப்போ ஔவையார் கைலாயத்தில் ஏற்றி விட்டார்னு ஒரு அந்த பிள்ளையார் ஒன்று பார்த்தோம். 2வது நம்பி நந்தி அடிகள் திருநாரையூர் பிள்ளையார் வரலாறும் பார்த்தோம். நாம் இதெல்லாம் ரொம்ப நாம் வந்து உண்மை சம்பவங்கள் தான். இதெல்லாம் நாமெல்லாம் வந்து அந்த வரலாறு எடுத்து பார்த்தா தான் தெரியும். கலியுகத்தில் இப்படிலாம் நடக்குமான்னு நாம் கேள்வி கேட்குறத விட அதை நீ உணர்ந்து பார்த்தா தான் புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிள்ளையார் நம்ம உச்சி பிள்ளையார் பற்றி கூட நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. விபீஷ்ணன் கிட்ட இருந்து ரங்கநாதர் இங்கே தமிழகத்துக்கு ஸ்ரீரங்கத்தில் வரத்து காரணமே அந்த பிள்ளையார் அப்படின்ற மாதிரி கூட ஒரு வரலாறுலாம் இருக்குது. அதெல்லாம் நாம் வந்து நிறைய நாம் உணர்ந்து பார்க்கணும். இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து விநாயகர் வழிபாடு எடுத்து செய்கிறப்போ சங்கட சதுர்த்தியில் ரொம்ப பலன் கிடைக்கும், தடைகள் விலகும். விநாயகர் வழிபாடு பண்ணி சீரும் சிறப்புமாகுமாறு மக்களை நாங்கள் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.